வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது இந்த அட்டாமி 150 வாட்ஸ் கார் பவர் இன்வெர்ட்டர் இதுதான். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரில் வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் செல்ஃபோன்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த 110 வோல்டேஜ் இப்போ லேப்டாப் இதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரி வந்து இருக்காது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து வாங்கினது. ப்ளஸ் வந்து நிறைய வந்து நம்ம செல்ஃபோன் இல்லை வேறு ஏதாவது டிவைஸ் வேணும், இல்லை ஐபேட் எடுத்துகிட்டு வரோம், இல்லை வேறு ஏதாவது யூஎஸ்பி போர்ட்ஸ் வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக வாங்கினதுக்கு காரணம் லேப்டாப் வந்து நம்ம காரில் ட்ரைவ் பண்ணும்போது லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கினது. இப்போ அந்த பாக்ஸில் அவுட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த நேம் முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க, அட்டாமி 150 வாட்ஸ் கார் பவர் இன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 AC 110 வோல்டேஜ் அவுட்லெட்ஸ். இப்போ வந்து 2 110 வோல்டேஜ் ஏசி அவுட்லெட் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 USB C போர்ட்ஸ் வந்து 2 இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்மார்ட் சார்ஜ் USB போர்ட்ஸ் வந்து 2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து USB இது வந்து அந்த ஸ்மார்ட் சார்ஜ் இது 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பில்ட்-இன் 3 feet கேபிள் வந்து ஒன்று இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. 3 feet வரைக்கும் வந்து இது லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சும்மா வந்து இமேஜஸ் போட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3 feet கேபிள் சொன்னாங்களே, மேபி அதுதான் நினைக்கிறேன். மல்டி ஃபங்க்ஷனல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் யூஎஸ்பி சார்ஜ் போர்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி C போர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அது, அப்புறம் வந்து டியூவல் AC அவுட்லெட் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த இதுக்கு வந்து இமெயில் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு வந்து இது வந்து வாரண்ட்டி வேறு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா கார் பவர் இன்வெர்ட்டர் இருக்குது, கார் சார்ஜர் இருக்குது, அப்புறம் வந்து யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு வார்னிங் இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சும்மா அதை வந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம பேட்டரியில் காரோட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்படும் போது மட்டும் போட்டுட்டு வேணான்றப்போ இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க இல்லையா 2 AC அந்த 110 வோல்டேஜ் அவுட்புட்டு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி இது வந்து அந்த ஸ்மார்ட் யூஎஸ்பி, இது வந்து அந்த லென்த்து வயர் சொல்லியிருந்தாங்க இல்லையா 3 feet லாங் வயர். ஸோ அதுதான் இது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து செல்ஃபோன் தான் நமக்கு வந்து தேவைப்படும் வெளியில் போகும்போது செய்யும்போது. அதுக்கு யூஎஸ்பி வந்து நம்ம கார்லேயே இருக்குது. இது முக்கியமாக வந்து லேப்டாப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினது. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால எங்கேயாவது வெளியே போகும்போது இதில் வந்து ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இதை வாங்கினது. உங்களுக்கு இதை பற்றி கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.